பிறப்பதற்கு முன்பு, பெரியார் பிறந்ததுக்கு பின்பு இங்கு இருக்கக்கூடிய வாழ்வியலுடைய நாம் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சமூகம் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்றவர்களெல்லாம் இழிவான சாதி என்று இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி ஒரு சமூகம் மட்டும் எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த வேர்வையும் சிந்தாமல் இம்மண்ணிலே வாழ்ந்து கொண்டு அனைத்து சாதியினரின் மேலையும் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர்தான் இந்த சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாம் என்ன தொழில் செய்வீர்களோ, நீங்கள் செருப்பு தைத்தீர்கள் என்றால் செருப்பு தையுங்கள், நீங்கள் மரமேறும் தொழிலாளி என்றால் மரமேறுங்கள், நீங்கள் சலவை செய்யும் தொழிலாளி என்றால் சலவை செய்யும் தொழில் செய்யுங்கள். இப்படி எந்தெந்த தொழிலெல்லாம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலில் நாம் செய்ய வேண்டும் என்று இன்று வரையும் கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் இந்த மண்ணிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் என்ற இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மாமனிதர் அது போன்ற தீண்டாமைகளை எல்லாம் ஒழிப்பதற்காக தன்னால் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கைத்தடியை எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலத்திலும் அவர் சென்று அருகாமல் இருக்கக்கூடிய கேரளாவில் வைக்கும் என்ற ஒரு போராட்டத்தின் வாயிலாக கூட அவருடைய பிரச்சாரத்தை செய்து இந்த தீண்டாமையினுடைய இந்த தீண்டாமையினுடைய இந்த வன்மைகளை ஒழித்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு காலத்திலே சங்கராச்சாரியர்கள் போன்றவர்கள்தான் நீ என்ன படிக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. இன்று எல்லோரும் டாக்டர் ஆகிவிட்டார்கள், என்றோ எல்லோரும் இன்று வழக்கறிஞர் ஆகிவிட்டார்கள். இப்படி எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு திராவிட சித்தாந்தம் இங்கே பயணிக்கிறது என்றால் அது நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி இன்று இருக்கக்கூடிய திராவிட மாணவருடைய ஆட்சி வரையில் தொடர்கிறது. எனவே சங்கராச்சாரியர்கள் போன்றவருடைய கைவர்களுடைய எண்ணங்கள் இந்த மண்ணிலே பறிக்காது. நாம் பிறந்த சகோதரி, நாம் பிறந்த தாயாரை பார்த்து அவன் சொல்கிறான் பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் என்று, பெண்கள் எல்லாம் விபச்சார தொழிலில் ஈடுபடுகிறார் என்று சொல்லுகிறாரே. இங்கே இருக்கிற தாய்மார்கள் எத்தனை பேருக்கு கோபம் வந்தது? இங்கே இருக்கும் எத்தனை தாய்மார்கள் அதை கொந்தளித்தார்கள்? நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால்தான் இந்த மடபதி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்களுடைய இந்த சாம்ராஜ்யமாக இங்கே நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் அறிவுலக ஆசான் ஐயா பெரியார் பிறந்த மண்ணிலே ஒருபோதும் அவருடைய எண்ணங்களின் சித்தாந்தங்களை இங்கே காலூன முடியாது. காலூன்றாலும் இது பெரியாருடைய மண்ணு, பெரியாருடைய பேருந்துகளாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எனவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றே ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காஞ்சி சங்கராச்சாரியோட மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிப்பதுடன் எங்கள் ஐயா அதிகமானவர்கள் தலைமை அவர்கள் சார்பாகவும் எங்கள் ஈரோடு வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த கண்டன உரை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை வழங்கிய திராவிட விடுதலை கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.